Hi friends, welcome back to another GT San Andreas story mode. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே இதுக்கு அண்ட்ராய்டோட நிற்பா நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நம்ம சிஜே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரன்னிங் போயிட்டு வந்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் உடம்பு பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு ரொம்ப குண்டாயிட்டான். வர வர பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே வந்து காரு பைக்குன்னு ஓட்டிகிட்டு இருக்கான். அவனால் நடக்கவே முடியல. இப்போ சேசிங் மிஷினில் வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜேயால் ஓட முடியாது அவ்வளோ சீக்கிரம். இங்கே பாருங்கள் அவன் ஓடுறது ஸ்லோவாக இருக்குன்னு பாருங்கள் கேஸ். அதனால நம்ம சிஜே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரன்னிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிம்முக்கு போகிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே ஃபிட் ஆயிடுவான். இப்போ அது முன்னாடி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அடுத்த மிஷினுக்கு போகலாம் கேஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே போய் தான் நம்ம ட்ரெஸ் மாற்றணும். நம்ம வீட்டில் நீ பிங்கோவில் 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தோம் கேஸ். அந்த 2 ட்ரெஸ் ஒன்று நம்ம செல்ஃபில் இருக்கும். அதை அப்படியே போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் கேஸ். இந்த வாட்டி நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்கிற ஓஜி லாக்கு தான் கேஸ் பண்ண போகிறோம். அவன் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 5 6 நினைக்கிறேன் கேஸ். அவனை நம்ம ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்திருப்போம். அப்பவுமே நம்மளுக்கு ஒரு மிஷின் வந்திருக்கும். அதே மாதிரி தான் கேஸ் இந்த வாட்டி ஒரு மிஷின் பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம ஓஜி லாக்கில் போய் நமக்கு என்ன மிஷின் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சிஜே ஃபேன் மாதிரி வந்தாச்சு, ட்ரெஸ் போட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம மிஷினுக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஜி லாக் எங்கே இருக்குன்னு வெளியே வந்து பார்க்கலாம். மேப்பில் வந்து பார்த்தா தெரியும் நமக்கு அவ்வளோலாம் வழி தெரியாது சிடி சான் அண்ட்ரஸில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஜி லாக் இந்த கேஸ். ஓஜி லாக் இந்த பர்கர் ஷாப், அந்த பர்கர் ஷாப் தான் கேஸ். ரொம்ப தூரம் போகணும். சரி கேஸ், நம்ம கராஜில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கா அந்த இல்லை போலீஸ் வண்டி எடுத்துருந்தோம் போன வாட்டி. ஓ கேஸ் இருக்குது கேஸ், நல்ல வேலை. இந்த போலீஸ் வண்டி எடுத்துகிட்டு நம்ம அவ்வளோ தூரம் போக போகிறோம். நான் அவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து சந்திக்கிறேன் கேஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியில் நம்ம ஓஜி லாக் கிட்ட வந்தாச்சு. இந்த மிஷின் ஓஜி லாக் கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா வர வழியில் போலீஸ் வண்டி பார்த்தீங்கன்னா கதறல் ஆகிட்டு கேஸ். அங்கெங்கேயோ அடி வைக்கி அவ்வளோதான் கேஸ். இதை வந்து நம்ம கராஜில் விட்டு ரிப்பேர் பார்க்கணும், இல்லாட்டி அவ்வளோதான் புகைஞ்சிரும். இங்கே பார்க் பண்ணிட்டு போயிடலாம் கேஸ். பார்த்தாலே வச்சுக்கோ கண்ணெல்லாம் ஒருங்கிட்டு. சரி வாங்க நம்ம மிஷினில் போய் என்ன மிஷின் கொடுத்துருக்காங்க பார்ப்போம். சிஜி ஓடுறதே காமெடி இருக்கு கேஸ். இந்த மிஷினில் இவன் பேர் தான் கேஸ் ஜெஃப்ரி, அதாவது ஓஜி லாக்னு கூப்பிடணும், இல்லாட்டி கோவம் வந்துடும். இவனை தான் நம்ம பொன்னாட்டி ஜெயிலேருந்து காப்பாற்றணும். இப்போ இவன்ட்டு தான் நமக்கு மிஷின் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் என்னென்னா அங்கே பீச்சில் வந்து ஒரு பார்ட்டி நடக்காங்க கேஸ். பீச் பார்ட்டி மாதிரி. அங்கே இருக்கிற டிஜே வேணால் நம்ம தூக்கிட்டு வரணும் கேஸ். என்னடா இங்கேருந்து காரை காணும், இங்கடா இங்கேருந்து வண்டியை காணும். இல்லை பாவீங்களா, அதுக்குள்ளே ஆட்டையே விடாங்களா கேஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வருது, அதை தூக்கிட வேண்டியதான். டே ஓ இங்கே ஒரு பைக். போலீஸ்காரன் போய்ட்டு அவனை இந்த பைக் எடுத்துக்க வேண்டியதான். சார் கொஞ்சம் பைக் வேணும், உங்கள் வீட்டு ட்ரெஸ் கொடுங்க, அப்புறமா வந்து விட்டுக்கிறேன் வீட்டில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீச் பார்ட்டிக்கு போகணும் கேஸ். பீச் பார்ட்டி இந்த சைடு லெஃப்ட்டு கிட்ட தான் கேஸ் இருக்குது. லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான் போங்க. இதுக்கு தான் பைக் எடுக்கக்கூடாதுங்குது. கண்ணு முன்ன தெரியாமல் ஓட்டினா இப்படி தான் எங்கேயாச்சும் முட்டிட்டு சாகும். வந்தாச்சு கேஸ், இந்த இருக்கு கேஸ். கேஸ் இந்த வேணாம் தூக்கணும்னு நினைக்கிறேன். நான் டிஜே அங்கேயே தான் இருக்கேன், எப்படி தூக்க நம்ம கிட்ட போய் பார்ப்போம் கேஸ். நம்ம சிஜி ஓடுறதே பார்த்தீங்கன்னா காமெடியாக கேஸ். குண்டான பிறகு வந்தாச்சு. பாசிட்டிவ் ரிப்ளை பண்ணதுக்கு தம்ஸ் அப் காட்டணுமா? ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ சேர்ந்து டான்ஸ் ஆடணுமா கேஸ். டான்ஸ் எப்படி ஆட, அதுவும் ஆடுமா நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஸ்கோருக்கு மேலே நம்ம எடுத்துட்டோம்னா இந்த வேன் நம்ம ஆட்டை போட்டு போயிடலாம் கேஸ். அப்படி எடுக்கலாட்டி நம்ம மறுபடியும் இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். இந்த டான்ஸ் ஆடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைரக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இதில் வரும்போது கரெக்டாக நம்ம கிளிக் பண்ணணும் கேஸ். இந்த டான்ஸ் முடிஞ்சப்பறம் நான் உங்களை பார்க்க கேஸ். இந்த டான்ஸை போட்டு உங்களுக்கு போர் அடிக்க விருப்பலன்னா ஓகே கேஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கே அவ்வளோதான் கேஸ். எவ்வளோ நேரம் எட்டணும் தெரியுமா? 5 நிமிஷத்துக்கு மாதிரி ஆகிட்டு கேஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். போக ஸ்பீடு வேறு ஆகுதா, நம்ம குழம்புது கேஸ் மைண்ட் அப்படியே. இங்கே பாருங்க, நமக்கு வந்து 3000 பாயிண்ட் வந்துட்டு, ஆனாலும் வருமானம் தெரியல. முடிய போகுது கேஸ். முடிஞ்சிட்டு கேஸ் வரலையா பாடி. பார்த்தீங்கன்னா பேடு கேஸ் டான்ஸில். ஏதோ கேட்க லெட் மீ டேக் யூ இன்டு மை ஆஃபீஸ்க்கு கூப்பிடுதா? ஓ இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டியை தூக்கிட்டு போகணும் கேஸ். இப்போ வேறு மாதிரி கேஸ். ஓ எடுத்தாச்சு கேஸ் வண்டியை. சுடுதாங்க கேஸ், டக்குன்னு போகணும். இதோட பையங்களா டயரை பஞ்சதாகாதீங்க. இருக்கு கேஸ் வழி. எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் பெரிய சேஸிங் இருக்குது கேஸ். அதாவது நம்மளை தான் சேஸ் பண்ண போகிறானுங்க. இந்த வண்டி வேறு ஸ்பீடாகவே போகாத. பின்னாடி வரானுங்க கேஸ், பின்னாடி வரானுங்க, காரில் வரானுங்க பின்னாடி. ஆளை காணுங்க கேஸ் பின்னாடி. அதுக்குள்ளே
இந்த பாலா கேங்ஸ் நம்மள எங்கே பார்த்தாலும் சுடுதானுங்க கேஸ். போன மிஷினை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம அவங்க ஏரியாவில் சுட்டோன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்த்தாலும் நம்மளை சுடுதானுங்க அவனுங்க. இந்த வண்டியை போய் கராஜில் விடணும்னு நினைக்கிறேன் கேஸ். கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேலை இன்னொன்று வரல. வந்தாங்கன்னா அதுக்கு வண்டி எவ்வளோ தான் வெடிச்சிருக்கும். நம்ம மிஷினுக்கு திருப்பி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா எரிச்சலாகிட்டு கேஸ். செம்ம பயங்கரமாக இது டஃப்பாக இருக்குது கேஸ் டான்ஸு. அந்த பட்டனை டேரக்ஷன் வச்சு பண்ணுறதுக்குள்ளே இப்போ போதும் ஆகிட்டு கேஸ். பின்னாடி வேலை கதவு வந்துருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிஜே செட்டு தான் இருக்குள்ளங்க. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கேஸ் கிட்ட. ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்ஷன் அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. வண்டி தள்ளாடுது. வந்தாச்சு கேஸ். அந்த ரெட் மார்க் கிட்ட பட்னா மிஷின் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கேஸ், மிஷின் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வண்டி உள்ளே போகுது. பார்க் மட்டும் மண்ணை வெளியே வராது. சிஜி கன்னோட வராது, அதுவும் சும்மா இல்லை. ஓகே கேஸ், அவ்வளோதான் மிஷின் முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம எங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.